ஆதி பாரதி சீரியல் சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதி கிட்ட பார்த்தோம்னா அவங்க மரகதை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆதித்யாவுக்கு உடம்பு சரியில்லாதனால நான் குலதெய்வ கோயிலுக்கு வாரேன்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து நேர்த்திக்கிட்ட வச்சிருக்கிறேன். ஆனால் சூர்யா வந்து இல்லாதனால தான் இது பண்ண முடியாமல் போச்சுது. இப்போ தான் சூர்யா வந்துட்டாங்களா, அதனால நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே பாரதி ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அத்தை நீங்கள் உண்மையை சொல்வீங்கன்னு தான் நான் உங்களை அங்கே வர சொன்னேன், ஆனால் நீங்களும் சேர்ந்துக்கிட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்களே அப்படிங்கவும் அப்போ வந்து உடனே ஆதி விட்ட வந்து அவங்க மரகதை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆதி நீங்கள் சொன்னாதான் பாரதி கேட்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாருங்க பாரதி, உங்க அத்தைக்கும் சரி உங்க கணவருக்கும் சரி ஆதித்யா மேல இருக்கிற பாசம் கூட உங்களுக்கு இல்லாம போச்சுதே. உங்களுக்கு தான் வந்து உங்க கணவர் கூட இருந்த நாட்கள்லாம் மறந்து போச்சுதுல. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாருங்களேன், உங்களுக்கு சூர்யா கூட இருந்த நாட்கள்லாம் சீக்கிரத்துல ஞாபகத்துக்கு வரப்போகுது. அப்போ கண்டிப்பா வந்து நீங்க பேசினதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உண்மை தெரிய வரும் அப்படிங்கவும் அப்ப பாரதி சொல்றாங்க, என் நிலைமை நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அப்படி பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் அப்ப மரகதை சொல்றாங்க, எங்க பாரதி, கோயிலுக்கு போயிட்டு வந்தாக்கி கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு விட கிடைக்கும். உனக்கும் பழசெல்லாம் ஞாபகத்துல வந்துடலாம். அதனால நான் சொல்றதை கேளு, ஆதித்யாவுக்காக நம்ம எல்லாரும் நாளைக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தவும் அப்ப ஆதியும் பாரதி கிட்ட சொல்றாங்க, ஆமா பாரதி, ஆதித்யாவுக்கு சீக்கிரமாவே உடம்பு குணமடையணும், அதனால நம்ம எல்லாரும் கோயிலுக்கு நாளைக்கு கண்டிப்பா நம்ம போக தான் போறோம் அப்படின்னு சொல்லவும் பாரதியால எதுவுமே பண்ண முடியல. அடுத்து பார்த்தோம்னா பாரதி வந்து எரிச்சலோட அங்க இருந்துட்டு இருக்கும் போது இப்ப மரகதம் வராங்க. இப்ப பாரதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தை நீங்க உண்மையை சொல்வீங்கன்னு தான் நான் உங்களை அங்க வர சொன்னேன், ஆனால் நீங்களும் வந்து எல்லாரும் மாதிரிக்கும் ஆயிட்டீங்களே. ஆனால் நீங்கள் இப்படி போய் சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. ஆனால் அது என்ன காரணம் தான் எனக்கு தெரியல. நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். இப்போ தான் யாருமே இல்லைல்ல, நீங்களும் நானும் மட்டும்தானே இருக்கிறோம். இப்போ மாதிரி நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். எதுக்காக வந்து சூர்யாவை தான் உங்கள் மகன் சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் முன்னாடி சொன்னீங்க, இப்போ உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்க மரகத சொல்கிறாங்க. என்ன பாரதி இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன், நான் உண்மையை தான் சொன்னேன். யாராவது பெத்த பையனை போய் இல்லைன்னு சொல்லுவாங்களா என்ன? சூர்யா தான் என்னுடைய மகன். அவனை நான் எத்தனை நாள் கழிச்சு நான் அவனை பார்த்துருக்கிறேன். ஆனால் வந்து நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிறியே, நான் உண்மையை சொல்ல போனால் உனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுது, அதனால தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற. நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தா கண்டிப்பா வந்து உனக்கு இதெல்லாம் வந்து குணமடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே பாரதி எரிச்சலோட இருக்கிறாங்க. கடைசியில் நீங்களும் சுயநலவாதியா ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மரகதத்தை போட்டு திட்டவும் அப்போ வந்து ஆதியும் அவங்க சூர்யாவும் வராங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சூர்யா வந்து மரகதத்தை பார்த்து கேட்கவும் உடனே பாரதி வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மரகதை சொல்லிட்டு இருக்கிறாங்க, உன் கூட இருந்த நாட்கள் எல்லாம் பாரதி மறந்து போயிட்டா, அதனால தான் நான் வந்து உன்னை மகனேன்னு சொல்லிக்கிட்டு நான் கூப்பிடும் போது கூட அவளுக்கு வந்து என் மேலே கோபமாக வருது அப்படிங்கும்போது அப்போ சூர்யா சொல்கிறாங்க, அம்மா இவளுக்கு எப்போமா குணமடையும், நான் வந்து என் பழைய பாரதியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே ஆதி சொல்கிறாங்க, நாளைக்கு தான் கோயிலுக்கு போகிறோம்ல, கண்டிப்பாக வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா பாரதி கிட்ட ஒரு மாற்றம் கண்டிப்பா தெரிய தான் செய்யும் அப்படிங்கவும் அப்ப பாரதி வந்து நீங்களா அப்படி பேசுறத பார்த்தா தான் எனக்கு எரிச்சலா இருந்துட்டு இருக்குது. எனக்கு வந்து இல்லாத ஒரு நோயே இருக்கிறதா நீங்களாம் அப்படி பேசிட்டு இருக்கீங்களே, உங்கள்கிட்ட எல்லாம் என்ன சொல்றதுக்கு தெரியல. ஆனா நீங்க எல்லாரும் வந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஏதோ வந்து எனக்கு எதிராக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்க பாருங்க பாரதி, எதையாவது நினைச்சு நீங்க மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கிறாதீங்க. நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம், அதனால் ஆக வேண்டிய வேலையை நான் பார்க்குறேன், நீங்கள் கொஞ்சம் வந்து அதாவது ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் பாரதி வந்து அவங்க போனதுக்கப்புறமா எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும்போது இப்போ பாரதியோட அம்மாவும் பாரதியோட பாட்டியும் வராங்க. அப்போ அவங்க பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாரதி இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை, உங்கள் அத்தையும் உனக்கு எதிராக மாறிட்டாங்க, இப்போ கூட நீ உண்மையை போட்டு உடச்சிட்டேன்னா அவ்வளோதான், எல்லா விஷயமும் வெளியே வந்துடும். அதுக்கு பிறகு எதுக்காக இவங்க நடிச்சாங்கிற எல்லா உண்மையும் தெரிய வரும். இப்போ கூட நீ உண்மையை சொல்லு அப்படிங்கும்போது என்ன பாட்டி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்க மாட்டீங்களா, அவங்க தான் அந்த மாதிரிக்கு ஒரு டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, எனக்கு உண்மையிலேயே நிம்மதியே இல்லாமல் போச்சு அப்படின்னு பாரதி வந்து சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து பாரதியோட பாட்டி வந்து அவங்க பாரதி அம்மா கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் நிம்மதி எல்லாத்தையும் இவளே வந்து ஏற்படுத்திக்கிடுதா, அப்புறமா எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறா, இவ ஒரு உண்மையை சொல்லாக்கி எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும். ஆனால் என்ன பண்ணுறதுக்கு இவ தான் பிடிவாதக்காரியாச்சே, நம்மளும் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் உண்மை மட்டும் சொல்ல மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்துட்டு இருக்கிறா, இவன் நிம்மதியை இவாளே தான் கெடுத்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அவங்க திட்டிட்டு போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா எல்லாருமே வந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. அப்போ மீனா சுதாகர் மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கோயிலுக்கு கூட வரவும் பாரதி வந்து கோயிலுக்கு வராமல் இருந்துட்டு இருக்கவும் அப்போ உடனே மரகதை வந்து கேட்குறாங்க, என்ன பாரதி நீ கிளம்பலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பாரதி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஆதி வராங்க, என்ன பாரதி நம்மளே ஆதித்யாவுக்காக தான் எல்லாருமே
கோயிலுக்கு வரோம், ஆனால் நீங்கள் ஆதித்யாவோட அம்மா, நீங்கள் இப்படி இருக்கலாமா, வாங்க பாரதி கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் உடனே பாரதி எதுவுமே பேசாமல் அவங்க அப்புறம் கோயிலுக்கு கிளம்புறாங்க. எல்லாருமே வந்து காரில் ஏறி உட்காந்துட்டு அவங்க நேராக கோயிலுக்கு வந்துடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து பூசாரி தான் காட்டுறாங்க. அப்போ மரகதை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவன் தான் என் பேரன், இவனுக்காக தான் இந்த நேர்த்தி கடனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பூசாரியும் அப்படியான்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க ஆதி மித்ரா எல்லாத்தையும் காட்டுறாங்க. இவங்களுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சுதாகர் வந்து சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ஆதிக்கு மித்ராவுக்கும் மாலையை கொடுக்குறாங்க. 2 பேருமே மாலையை போட்டுக்கிடுதாங்க. அடுத்ததாக அங்கே பார்க்கும்போது பாரதி அதை பார்த்ததுமே கொஞ்சம் எரிச்சலோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், தான் கண் முன்னாடியே அவங்க 2 பேரும் வந்து புருஷ முண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு மாலையை போட்டு நிற்கிறத பார்க்கும்போது பாரதிக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது. அடுத்ததாக ஆதித்யாவுக்கு வந்து பேர்லாம் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யாவோட அவங்க நட்சத்திரத்தை கேட்கும் போது அப்போ பாரதி வந்து ஆதித்யாவோட நட்சத்திரத்தை சொல்றாங்க. அப்போ பாரதி கிட்ட வந்து ஆதித்யாவோட அப்பா அம்மா நட்சத்திரத்தை சொல்லுங்க அப்படிங்கும்போது உடனே பாரதி தன்னுடைய நட்சத்திரத்தை அவங்க சொல்கிறாங்க. உங்கள் கணவருடைய பேரையும் நட்சத்திரத்தையும் சொல்லுங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே பாரதி அப்படியே வந்து பதறி போய் நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ உடனே சூர்யா வந்து என் பேரையும் நட்சத்திரத்தை சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே பாரதி வந்து அவங்கள பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கும்போது என்னம்மா நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், உன் புருஷனோட பேரையும் நட்சத்திரத்தையும் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது உடனே ஆதித்யா வந்து தன்னுடைய அப்பா பேர் ஆதி, என்னுடைய நட்சத்திரமும் எங்கள் அப்பாவோட நட்சத்திரமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே ஆதி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பாரதியோட பாட்டி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ பாரதி சொல்லாததா ஆதித்யா சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாரதியோட அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ உடனே பூசாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பரவாயில்லையே அப்பாவும் பையனுக்கும் ஒரே பேரு ஒரே நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்குது, இப்படி கிடைக்கிறது ரொம்பவே அபூர்வமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தது அவங்க வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ ஆதித்யா வந்து உடனே ஆதி பக்கத்தில் போய் அப்பா நான் உங்கள் பக்கத்தில் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவை தள்ளி விட்டுட்டு அவங்க ஆதி பக்கத்தில் போய் நிற்கவும் இதை பார்த்ததுமே மித்ரா எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளை எங்கே போனாலும் நிம்மதியாகவே இருக்க மாட்டான் போலுக்கு அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சலோடு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா இவங்க 3 பேர்லேயும் வந்து அவங்க அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கவும் ஆதித்யா பேர்லேயும் பாரதி பேர்லேயும் ஆதி பேர்லேயும் 3 பேர்லேயும் அர்ச்சனை பண்ணி அவங்க பாரதி கிட்ட பிரசாதத்தை கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாரதி வந்து அப்புறமா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்போ சூர்யா வந்து எங்கேயோ தனியாக போகிற மாதிரிக்கு தெரியுது. உடனே பாரதிக்கு சூர்யா மேலே சந்தேகம் வருது, இவன் யாருக்கிட்ட பேசுறதுக்காக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாரதி பார்த்தோம்னா சூர்யாவை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ சூர்யா வந்து யாருக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கவும் உடனே பாரதி வந்து அந்த ஃபோனில் வந்து அவங்களுடைய ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா உடனே பாரதி வந்து நினைக்கிறாங்க, யாரோ திட்டம் போட்டு தான் இவனை அனுப்பி விட்டுருக்குறாங்க, அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணுமென்னு சொல்லிட்டு நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஆதித்யா ஓடி வராங்க. அம்மான்னு சொல்லிட்டு ஓடி வரவும் சொல்லு ஆதித்யா அப்படிங்கிறாங்க. அம்மா நம்ம அப்பா நம்ம எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருப்போமாம்மா அப்படின்னு கேட்கும்போது ஏன் ஆதித்யான்னு இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமாம்மா எனக்கு என்னமோ வந்து பயமாகவே இருக்குது அப்படிங்கும்போது ஆதித்யா நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கும்போது இந்த சூர்யாவை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா, அவர் என்னென்னா என்னை அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லி என்னை வற்புறுத்திட்டு இருக்காருமா, எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆதிதாம்மா என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து பாரதி ஆதித்யாவை கெட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு ஆதி வராங்க. உடனே பாரதி கிட்டேயே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பாரதி வந்து கண்கலங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஆதித்யா வந்து ஆதி கிட்ட சொல்றாங்க, அப்பா நீங்க தானே எனக்கு அப்பா, ஆனா வந்து அந்த சூர்யா வந்து என்ன அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லி என்ன வற்புறுத்திட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஆதி வந்து அவங்க ஆதித்யாவை பார்த்து சொல்றாங்க, நீ தான் என்னுடைய பையன் அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.